அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் அண்ணன் உதயகுமார் சொன்னது போல் இரண்டாவது நிகழ்வு நடந்துட்டு இருக்கிறதுனால விரிவாகவும் பேச முடியாது, எல்லாத்தையும் பேர் சொல்லியும் வரவேற்க முடியாது. எனவே மேடையில் அமர்ந்திருக்கும் திரை ஆளுமைகள், அரசியல் ஆளுமைகள், சமூக சிந்தனையின் உச்சத்தில் இருக்கின்ற ஆளுமைகள் அனைவருக்கும், எதிரிடம் வந்துட்டுருக்கின்ற பத்திரிகையாளர்கள், திரையுலக ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த படம் தொடங்கப்பட்ட காலம் என்பது ஏற்கனவே அண்ணன் தான் அவர்கள் சொன்னது போல், அண்ணன் ஆர்வி உதயகுமார் சொன்னது போல், ஒரு நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தோடு தொடங்கப்பட்டது. இப்படி ஒரு படம் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே முதல்ல ஒரு பாட்டு எடுக்கணும், அந்த பாட்டு எழுதணும்னு முடிவெடுத்து 3வது நாள் தேவர் ஜெயந்தி வருது. அந்த 3 நாளில் முதல்ல ஒரு பாட்டை டியூன் போட்டு எழுதி அதை மிக்ஸ் பண்ணி கொண்டு வந்து அந்த தேவர் ஜெயந்திக்கு வெளியிடணும்னு சொல்லிட்டு, அன்றைக்கு அந்த ஒரு அந்த எழுத்து எழுதும் பொழுது முதல் வாய்ப்பு கிடைத்த எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அந்த முதல் புள்ளியில் நானும் ஒரு ஓரத்தில் இருந்திருக்கிறேன் என்று, அதற்கு இயக்குனர் அன்பு அண்ணன் அரவிந்தராஜ் அவர்களுக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் எல்லாரும் பாராட்டப்பட்ட பசீர் அண்ணன், அவரை பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து சத்தம் போட்டு கூட பேச மாட்டேங்கிறார். அந்த என்னைக்கு அந்த பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரோ அந்த காலகட்டத்திலேருந்து அப்படியே மாறுனது தான். அதான் எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய் என்று விவேகானந்தர் சொன்னது போல, தன்னை அதற்காகவே அர்ப்பணித்து கொண்ட ஒரு மகா கலைஞனாக இன்றைக்கு பசீர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோடு இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்தாய்ப்பாக இன்றைக்கு அங்கே உட்காருங்க. இதுக்கெல்லாம் பெரிய ஒரு ஆளுமையோட எனக்கு பெரிய பலமாக இருக்கிறது இசைஞானியோட இசை. அதை எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, இவ்வளோ பெரிய போராட்டம், இது கிட்டத்தட்ட 22 ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். பெரும் போராட்டம், பல பேர் இழுத்து முடியாமல் கடைசியாக தான் அண்ணன் சத்யா அவர்கள் எல்லா விஷயத்துக்கும் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு துணிஞ்சு இந்த படத்தை இந்த இடத்துக்கு கொண்டாந்து இழுத்து விட்டுட்டார். எப்பவுமே ஊர் கூடி தேடி இழுத்தாள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சந்திலையோ அல்லது எங்கேயோ ஒரு முக்கிலையோ அல்லது எங்கேயோ ஓரோபுரத்துலேயோ இருக்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டுன்னு வச்சுங்களேன், அது நிறைய பேர் தொந்தரவாக இருக்குன்னு இழுப்பாங்க, இழுத்து பார்க்கலாமேன்னு இழுப்பாங்க, ஓடுமான்னு இழுப்பாங்க. அப்படி அதுதான் தேரை இழுத்து தெருவில் ஒரு தப்பான ஒரு பழமொழியெல்லாம் இல்லை. அப்படி இந்த மிகப்பெரிய தேவர் பெருமானுடைய தேரை கொண்டு இந்த அரங்கத்து வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டாங்க இந்த குழு. இன்னமே அதை இழுத்து கொண்டு போய் சமூகத்துக்கு சேர்க்க வேண்டியதும், அனைத்து சமூகத்துக்கும் சேர்க்க வேண்டியது அனைத்து சமூகத்தினுடைய பொறுப்பாக நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, எனக்கு ஒரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, சினிமா தோன்றிய காலத்திலிருந்து ஜாதியை பற்றி மதத்தை பற்றி திரையுலகங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறது. கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் ஜாதியும் மதமும் பேசப்பட்டதுக்கு காரணம் வேண்டாம் என்பதற்காக பேசப்பட்டது. ஆனால் சமீபத்தில் கொண்டாட விதமாக பேசப்படும் போது இந்த காலகட்டத்தில் தேவர் பெருமானுடைய படம் வருகிறது என்ற ஒரு பயம் இருந்தது. ஏனென்றால் அவ்வளவு இலகுவாக இதை எடுத்துவிட முடியாது. ஆகாயத்தை மடித்து அரைக்கால் சட்டை பையுக்குள் வைக்கிற ஒரு நுண்ணிய அறிவு இருந்தால் மட்டும்தான் தேவரை படம் பிடிக்க முடியும். அவ்வளவு பெரிய அகண்ட வரலாறு. ஏன்னா தேவரை பற்றி பேச வேண்டும் என்றால் சுபாஷ் சந்திர போஸை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, தேசியத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, காமராஜரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, சுதந்திர போராட்டத்தை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, மக்களின் எழுச்சியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது, முக்குழுத்தும் அடிமைகளை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இவ்வளவு வரலாறுகளை வெறும் 2 மணி நேரத்தில் சுருக்கிட முடியுமா? இதையெல்லாம் ஒரு வெப் சீரியஸாக ஒரு 10-15 பாகங்கள் எடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இதில் என்ன ஒரே ஒரு நம்பிக்கை, எங்கேயும் தவறு செய்து விட மாட்டார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஐயா தவமணியை பார்க்கும்போது வந்தது. ஏன்னா அவர் இப்போ கூட ஒரு சின்ன வார்த்தை பிறண்ட உடனே இல்லை அது தவறு அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி பக்கத்தில் வச்சு நுணுக்கமாக பார்த்து ரொம்ப குறுக செய்திருக்கிறார்கள், பெருக படித்து குறுக செய்திருக்கிறார்கள். எனவே இந்த படம் எல்லாரும் முன்மொழிந்தது போல மத நல்லிணக்கத்தை பேசினால்தான் அது தேவருடைய படமே தவிர மதத்தை பேசுவதும் ஜாதியை பேசுவதும் அல்ல. அண்ணன் பேரரசு சொன்னது போல, ஒரே மனிதன் சிறந்த தலைவனாக, சிறந்த ஆன்மீகவாதியாக, சிறந்த மனிதனாக, சிறந்த வீரனாக, சிறந்த மனிதநேயம் உள்ள அறமோட்டோடு ஒழுக்கத்தோடு வாழ்கிற மனிதனாக ஒரே மனிதன் வாழ முடியும் என்றால் அது தேவரை தவிர எவனால முடியாது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போயிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு அனைத்து எனக்கு என்னென்ன பெரிய வருத்தமே, இந்த தேவருங்கிற வார்த்தை அவருக்கு போடாமலே இருந்துதான் உலக தலைவராக கொண்டாடப்பட்டிருப்பார்.
அந்த ஒரு வார்த்தையில் 1000 விமர்சனங்களை உள்ளடக்கி 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 அந்த மனிதனை ஆகாயம் போல் அண்ணாந்து பார்க்க வேண்டிய மனிதனை குனிந்து பார்க்கிற தூரத்துக்கு நம்ம தள்ளிவிட்டோம் என்ற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தை இந்த படம் போக்கியிருக்கும் என்று நம்புகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அண்ணன் பேரரசு சொன்னது போல எல்லா படத்தையும் சாதாரணமாக எடுத்துடலாம். ஒரு காமெடி படம், காதல் படம், ஒரு சண்டை படம், ஒரு நகைச்சுவை படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஆனால் வரலாறுகளை எழுதுவது என்பது அவ்வளவு இலகுவானது அல்ல. காரணம், எல்லா வரலாறும் எழுதப்படுகிற காலத்தையும் எழுதப்படுகிற மனநிலையும் பொறுத்துதான் உண்மை இருக்குமே தவிர வரலாறை வரலாறாக எழுதினதாக உலக வரலாறு இதுவரைக்கும் இல்லை. காரணம், ஒருத்தருடைய மனநிலை தான் எவ்வளவு சதவீதம் உண்மை, எவ்வளவு சதவீதம் கற்பனைங்கிறதை அந்த காலமும் களமும் மனநிலையும் நிர்ணயிக்கிறது. எனவே நல்ல வேளை எல்லா தேவர்களும் சேர்ந்து தேவர் பெருமானுடைய படம் எடுக்கலை என்பதில் எனக்கு மகிழ்ச்சி. காரணம், அதை கொண்டாடுகிற விதமாக ஏதோ ஒன்று சொல்ல போய் இன்னும் கெட்ட பேர் வந்து இன்னும் அவரை புறந்தள்ளுகிற தலைவராக ஒதுக்காமல் மனித குலத்துக்கான ஒரு தலைவனாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய மாமேதையாக விழுந்திருக்கிறார். ஒரு ஆன்மீகவாதியாக இருந்திருக்கிறார். சித்தராக வாழ்ந்திருக்கிறார். அப்படி என்றால் என்ன சொல்லது போன இனி தலைவனாக வேண்டும் என்றால் இந்த தலைவனின் வரலாறை படித்தால் வரும் தலைமுறைகள் எப்படி ஒரு தலைமைத்துவம் இருக்க வேண்டும், எப்படி மக்களை அணுக வேண்டும், எப்படி நாட்டை நேசிக்க வேண்டும், எப்படி ஆன்மீகத்தை ஒழுக்கத்தோடு கடைபிடிக்க வேண்டும் என்பதை நிச்சயமாக இவருடைய வரலாறு சொல்லும். அதில் கொஞ்சமாவது இதில் சொல்லியிருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.